ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்கில் பாருங்கள். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு பாருங்கள், நான் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், கத்திரிக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட், பீன்ஸு, என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்லாம் நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுவோம். இப்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸை சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இதில் இப்போ இந்த நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பையும் நல்லா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. இதை கொஞ்சம் இந்த ஆயிலில் வதக்கி விடுவோம். இப்போது அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன். தனியாத்தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு இது சாம்பார் சாதம் நல்லா குழக்குழன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக வெந்து வந்துடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. லைட்டாக அப்படி ஒரு கிண்டி விடுவோம். சாதம் மட்டும் நல்லா குழஞ்சி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக நல்லா குழன்னு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு வாசனைக்காக தான் விடுறேன். பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். இப்போ சாம்பார் சாதத்தை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுட சுட இருக்குது சாம்பார் சாதம். நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே பாருங்கள், இந்த சாம்பார் சாதம் கூட ஒரு எக்கு வச்சு சாப்பிட்டோம்னா, அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.